ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக்கில் நடந்த எல்லாமே நான் இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். She's a Mona Lisa. Everyone's lining up to see. லாஸ்ட் நைட் மழை பெஞ்சிருந்தனால மார்னிங் அப்படியே ரொம்ப காமாக சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் போய் வெளியில் கொஞ்சம் கார்டன் சைடு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனேன். லாஸ்ட் ஒரு vlogல ஷேர் பண்ணியிருப்பேன், கார்டன் vlogல நினைக்கிறேன். கொய்யாப்பூ நிறையா விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் தான் இந்த மாதிரி நிறைய பூ விட்டது. இது வரைக்கும் மரம் வச்சு இவ்வளோ பூ விட்டது கிடையாது. ஸோ இப்போ அது எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு குட்டி குட்டி காயாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் நான் உரம் கொடுத்தப்போ 1, 2 இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. இந்த டைம் நான் உரமே கொடுக்கல. ஆனால் இவ்வளோ பூ விட்டு இவ்வளோ காய் இருக்காதான் எனக்கு என்னன்னே புரியல. என்ன கிச்சன் வேஸ்ட் கூட நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, எதுவுமே நாங்கள் வைக்கவே இல்லை. ஆனால் இந்த இடம் நிறைய காய் நமக்கு கிடைக்க போகுது. இது நார்மல் கொய்யா கிடையாது, உள்ளே இந்த ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த வெரைட்டி ஆஃப் கொய்யா தான். ஸோ ரொம்ப டார்க்கான ரெட் கிடைக்காது, ஒரு லைட் பிங்கிஷ் ஆனது மாதிரி கிடைக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் முகில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவனுக்காகவே இது நான் வளர்த்தேன். அண்ட் அன்னைக்கு சண்டேன்றனால நான் மார்னிங் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லன்ச்சு ப்ரிப்பரேஷனுக்காக எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி சிக்கன் எடுத்திருந்தாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த மசாலா அரைக்கிற வேலை எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ரூம்குள்ளே போய் அந்த ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ரூம் டெக்கர் வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு வரும். அது இப்போ கொஞ்சம் டிலேயில் இருக்குது. அது ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகாதனால தான். ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி இடையில் நான் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த ஆர்கனைசர் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. என்னோடய ஹேர் கோம்ஸ் அது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற கார்டன் சைடு எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலை எல்லாம் போச்சு. மழை நல்லா பெஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி செடி நிறையா வரும். அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ரொம்ப பெருசாகிட்டு அது எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். அது அப்புறம் நம்ம டூல்ஸ் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்போது அது ஈஸியாக இருந்ததுனால நான் கையிலே எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ரோஸ் செடிலாம் இந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லா பெருசாக நமக்கு செடி வரும். அது இல்லாமல் வேறு இந்த கலர் மல்டி கலர் ரோஸு, அப்புறம் ஒயிட்டு, இந்த மாதிரி கலரில் இருக்கிறது எல்லாமே நமக்கு சின்ன செடியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு கீழே இருந்தனால பெருசாக சன்லைட்டே கிடைக்கல. ஸோ க்ரோத்தே இல்லாத மாதிரி இருந்தது. அதை வேறு இடத்துல பிளான்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல ஹோல் போட்டு பின்னாடி சைடு வச்சிடலாம் சொல்லி அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் நார்மலாக ரோஸ் செடி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே, நம்ம இல்லை கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னாலும், கீழே ஏதாச்சும் ஒரு உரம் போட்டு அது மேலே வைக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த டைமில் உரம் எதுவுமே கையில் இல்லாதனால நான் அந்த
வெங்காயத்தோலே போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டு மேலே எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் நார்மலாக வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்தாலும் இல்லை ஆல்ரெடி பாட்டில் வச்சுருக்கிறத மண்ணில் வச்சாலும் இந்த மாதிரி வேறு இடத்துல மாற்ற போகிறீங்க அப்படின்னா எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அங்கே இருக்கிற மண்ணும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. குயிக்காக ஒரு ரெசிபி பார்த்துடலாம். நான் இன்ஸ்டாகிராமில் இதை பார்த்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. அதான் நான் வீடியோ ஷூட் பண்ணேன். எங்கள் வீட்டில் வீக்லி ஒரு தடவை வந்து புதினா துவையல் செய்வாங்க. பட் அதே சாப்பிட்டு கொஞ்சம் போராக இருக்கும்போது வேறு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலான்னு அப்போ தான் நான் இது பார்த்தேன். இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் இங்கே போடுறேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக புளி, இது எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தாளிக்கிற ப்ராசஸ் தான். கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸுக்கு வந்து நான் கிரவுண்ட்நட்டும் கேஷ்யூவும் எடுத்திருக்கேன். அதை நான் அப்படியே முழுசாகவே போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ஸோ சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் மறந்த வாக்கில் அப்படியே போட்டுட்டேன். இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நான் இன்ஸ்டாவில் ஒரு 2-3 பேஜை ஃபாலோ பண்ணுவேன். கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிகினராக இப்போ தானே நம்ம குக்கிங்லாம் கற்றுக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்தே போகலான்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் அதில் நல்லா வந்ததை தான் நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணேன். எல்லாருமே சின்ன வயசில் நமக்குன்னு ஒரு உண்டியல் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம தாத்தா பாட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைமில் கொடுக்குற எல்லாமே சேர்த்து வச்சு நமக்கு தேவையானதெல்லாம் வாங்குவோம். இல்லைனா நம்ம இல்லாத நேரமாக பார்த்து நம்ம வீட்டில் ஆட்டை போடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ இந்த ஒரு உண்டியல் வந்து எனக்கு அம்மா ஸ்கூல் டைமில் கிஃப்ட் பண்ணுது. நான் நிறையா வீடியோஸ்லையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நான் இப்போ வரைக்கும் வந்து அப்படியே சேஃபாக வச்சுருக்கேன். இது வந்து சின்ன குழந்தைங்க தான் பண்ணுவாங்க. இது என்ன இப்போ இந்த ஏஜில் இருக்க நீ பண்ணுற அப்படின்னு கூட தோணும். அந்த மாதிரி எனக்கு எதுவும் பெருசாக ஃபீல் ஆகாது. சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து என்றைக்குமே நம்மளோட நேச்சரை மாற்றாமல் இருக்கிறது தான் நமக்கு உண்மையான ஹாப்பினஸ்ஸே. ஸோ அதை வந்து என்றைக்கும் யாருக்காகவும் நம்ம சேஞ்சே பண்ணக்கூடாது. அதில் ஒன் ஆஃப் த விஷயம் தான் எனக்கு இதுவும். இதெல்லாம் ஒரு சில்லி, இதெல்லாம் என்ன பெருசு அப்படின்னு யார் சொன்னாலும் நான் பெருசாக கண்டுக்கவே மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம ரேடியோ கேட்குறது, அதெல்லாம் என்ன இப்போ போய் இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பழைய பாட்டு கேட்டால் என்ன பழைய பாட்டெலாம் கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான எமோஷன் இருக்கும். நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுறோமே அப்படின்றதுலாம் யாருக்குமே தோணாது. ஆனால் அது எல்லாருமே வந்து ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. மோஸ்ட்லி இது எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணால் அதை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று சொல்லி கிண்டல் பண்ணுறதோ, இல்லை இதெல்லாம் ஒரு இதெல்லாம் யார் பண்ண மாட்டா, இது என்ன இது ஒரு பழக்கம், அது அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனாலே நிறைய பேர் ஃபியர் ஆகிட்டு அந்த விஷயத்தையே விட்டுருவாங்க. எனக்கும் வந்து இது நடந்திருக்கு. நான் அந்த கிராஃப்ட் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஸ்கூல் டைமில் நான் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஸ்டாண்டில் வைக்கிறது, இல்லை ஹேங் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில பேர் இந்த மாதிரிலாம் சொல்ல போயிட்டு எனக்கு அதில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக போயிடுச்சு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன்னா, நான் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போனால் கூட அந்த மாதிரி கிராஃப்ட் திங்ஸ் மட்டும்தான் வாங்குவேன். அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த சைடே நான் வந்து இப்போ எடுக்கவே மாட்டேன். இனிமேல் நான் கிராஃப்ட் திங்ஸே அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிட்டேன். ஸோ காலேஜ் வந்ததுக்கப்புறமா நான் மறுபடியும் அது எல்லாமே எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்காக நமக்கு பிடிச்சத நம்ம ஸ்டாப் பண்ணணும், யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்கு அப்படி சொல்லிட்டு நான் ரியலைஸ் ஆகிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது நான் நிறைய கிஃப்ட் பண்ணுறது, இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே பண்ணிகிட்ருப்பேன். இது மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் பிடிக்கும். எனக்கு ஒரு ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும். இல்லை இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணுறதோ, இல்லை கிராஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஆக்டிவிட்டீஸாக. பட் அதை பார்க்குறவங்க இதெல்லாம் என்ன சின்ன குழந்தை பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லியே அதை வந்து பண்ணாமல் போயிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம என்ன பண்ணாலும் ஒருத்தவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க லைஃப்பில். அது கண்டிப்பாக இருப்பாங்க தான். அது இருந்தால் தான் நமக்கும் வந்து அதை விடவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் தோணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் இந்த மாதிரி விட்டுட்டேன் அப்படின்னா, இன்னையிலேருந்தாச்சும் அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 நாளைக்கு பேசுவாங்க தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதையே பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போனீங்கன்னா, யாரும் உங்களை பேச முடியாது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே. ஸோ என்றைக்கும் யாருக்காகவும் உங்களோட குட்டி குட்டி ஹாப்பினஸ்ஸை விட்டு கொடுத்துறாதீங்க. லாஸ்ட்டாக ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த ஒரு வாலெட் நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணது. இந்த ரெய்னி டைம்னால டிலே ஆகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் வீக் தான் என் கைக்கு வந்தது.
நான் வந்து இந்த பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஸ்லிங் பேக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது தனியாக மணி வச்சுக்கிறதுக்கு அதில் கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்காதுல்ல. ஸோ சைடில் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இது வந்து எனக்கு நான் ஆர்டர் பண்ண அதே ப்ராடக்ட் இல்லாமல் அதிலே ஒரு சிமிலர் ப்ராடக்ட் மாதிரி தான் வந்துருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, க்யூட்டாக அழகாக இருந்தது. பட் நம்ம ஆர்டர் பண்ண அதே பீஸ் வராது, வேறு மாதிரி கொஞ்சம் சிமிலர் டிசைனில் இருக்கிற மாதிரி தான் வரும். உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த vlog-அ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பை. எதுக்கு ஓடி ஓடி பேசுகிறேன்னு எனக்கே தெரில. பை பை.